ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ஸோ இன்றைக்கி நம்ம டைட் ஆஃப் லவ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் புரியும். ஸோ சீனோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹான் இருக்கிறான்ல, அவனோட ஃப்ரெண்டு கூட வந்து ஒரு காரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவன் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான்னா, அந்த கான்ட்ராக்டை இன்னொரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி யார்கிட்டயோ சொல்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டு இருக்கிறாள், அவன் என்ன கேட்குறான்னா, என்ன நீ யார்கிட்டையுமே இது மாதிரி நீ கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணதே இல்லையே, வேணாண்டா இதோடவே நிறுத்திக்க, உனக்கு தெரியும்ல கடைசியில் இது எங்கே போய் முடியும்னு, கடைசியில் நீ கஷ்டம் தான் பட போகிறனா, அதை ஏன் நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம ஹானுமே வந்து எதுவும் சொல்லிக்கல, இது அப்படியே பழசை நினச்சி பார்க்குறான். இவங்க ரெண்டு பேரோட ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு அவன் மனசில் என்ன நினைக்கிறானா, எனக்கு தெரியும் கடைசியில் நான் கஷ்டம் தான் பட போகிறேன்னு, ஆனால் என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. இது மாதிரி பல ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்திருக்கேன், எல்லாமே ஃப்ளோட்டிங் அப்படி இப்படின்னு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அது பெருசாக தெரிஞ்சிக்கலாம். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனோட சிரிப்பு, அவன் சாப்பிட்ற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்படியே அவங்க கிஸ் பண்ணுற மாதிரி அது மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நினச்சிட்டு மறுபடியும் அவன் காரில் இருக்கிற சீன் தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் மனசில் ஏதோ ஒரு கஷ்டம், அதை நினச்சிட்டு அவனுமே வந்து சைலண்ட்டாக இருக்கான். ஸோ அடுத்த சீனில் அப்படியே என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹேஜூன் இருக்கிறான்ல, அவனோட கிளாஸ்மேட் அந்த பொண்ணு இருக்கிறாங்களே, ஸோ அவங்க வரைஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹேஜூன் வந்து கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகிறான். ஸோ அந்த பொண்ணு இப்போ பார்த்துட்டு நம்ம ஹேஜூன் கிட்ட போய் என்ன கேட்குறான்னா, நீ என்ன தான் பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் கால் பண்ணேன், டெக்ஸ்ட் பண்ணேன், எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேற, அப்படி நீ என்ன தான் வேலை பார்க்குற, அப்படி என்ன பார்ட் டைம் ஜாப் உனக்கு, எல்லாமே அவாய்ட் பண்ணுற அளவுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. ஸோ அதுக்கு நம்ம ஹேஜூன் வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் பக்கத்தில் இருக்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு டியூஷன் வச்சுட்டு இருக்கேன், ஸோ அதனால் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் அட்டன் பண்ண முடியல உன் காலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கையில் ஒரு புக் வச்சுருப்பான். ஸோ அதை பெஞ்சில் அப்படியே வைக்கிறான். அந்த புக்கில் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ இருக்கும், அது யார் ஃபோட்டோவும் இல்லை, நம்ம ஹானோட ஃபோட்டோ தான். ஸோ அந்த பொண்ணுமே நம்ம ஹேஜன் ஒரு மாதிரி பார்த்துட்டு விட்டுடுறான். அடுத்த சீனில் நம்ம ஹேஜன் இருக்கிறான்ல, அவன் ஒரு லேப்டாப்பில் ஏதோ சின்சியராக என்னவோ பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம ஹானும் சுற்றி முற்றி பார்க்குறான், அவன் கவனிக்கிற மாதிரியே இல்லை. ஸோ பக்கத்தில் உட்காந்துட்டு ஹான் என்ன பண்ணுறான்னா, அந்த லேப்டாப்பை டப்புன்னு மூடிடுறான் கடுப்பில். ஸோ நம்ம ஏஜன் இப்போ என்ன பண்ணுறாடா, பாவி எதுக்குடா மூடுனா, இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஏஜன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹான் என்ன பண்ணுறான்னா, நான் அவன் வாயை மூடிட்டு, உனக்கு இப்போ பெனால்ட்டி, நான் சொன்னதை நீ கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, பெனால்ட்டின்னு சொல்லிவிட்டு அவனோட ஷர்ட் பட்டன் வந்து ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஊருக்கு ஒரு 4 டேரக்டர் இருந்தாலே போதும், என்ன மாதிரிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அங்கே தான் வந்து டைலாக்ஸே இல்லையே, டைலாக் இருந்தால் தான் நாங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, எல்லாம் ஒரு கண்குள்ளாக காட்சியாக தான் இருக்குது. ஸோ அதுதான் அப்படியே ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணலாம். கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஹேஜன் என்ன பண்ணுறான்னா, ஹானை பிடிச்சி உடனே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆகிடுச்சு, நான் உடனே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ரொஃபஸருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவர் என்னை ரொம்ப திட்டுவார், அதனால் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹேஜன் வந்து ஹான் கிட்டே கேட்டுட்டு வேகமாக போயிடுறான். ஸோ நம்ம ஹானுக்கு வந்து ஒரு நிமிஷம் என்ன ஆச்சுன்னே தெரில, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தகைச்சு போய் பார்த்துட்டு மனசில் நினைக்கிறான், ஓகே நீ எங்கே போனாலும் மறுபடியும் என்கிட்ட தானே வருவேன் அப்படின்ற மாதிரி நான் மனசில் நினைக்கிறான். ஸோ அப்படியே பக்கத்தில் ஒரு ஃபோன் காமிக்கிறாங்க. அந்த ஃபோனில் என்ன மெசேஜ் வந்துருக்குதுன்னா, நம்ம ஹானுக்கும் இன்னொரு பெரிய ஒரு பணக்கார பொண்ணுக்கும் வந்து மேரேஜ் ஆகிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்குது. அப்படியே எங்கள் எபிசோட் 5 வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை.